ஹலோ மக்களே, நான் இன்றைக்கி உங்களுக்காக எட்டு வந்திருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா தான். ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு சிம் பேஸ்டு கேமரா. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த கேமரா வந்துட்டு ஒய்ஃபை கேமரா. அது ஒய்ஃபை மூலிமா வந்து கண்ட்ரோல் ஆகும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிம் பேஸ்டு கேமரா. ஆக்சுவலி இந்த கேமரா வந்து நம்ம வந்து சிம் கார்டு மட்டும் இன்செர்ட் பண்ணால் போதும். ஸோ நம்ம ஃபோன் மாதிரி தான், ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி மந்த்லி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ ஒய்ஃபை எதுவுமே தேவையில்லை. ஸோ ஒய்ஃபை இப்போ எல்லார் வீட்லேயும் ஒய்ஃபை இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து சிம் பேஸ்டு கேமரா வந்து போட்டுக்கலாம். ஸோ இல்லை சிம் கார்டு இன்செர்ட் பண்ணிட்டு நமக்கு ரீசார்ஜ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ லைவ் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் தான் இருக்கேன். ஏன் பஸ்ஸில் இருக்குன்னா இந்த கேமரா வந்து பஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதாங்க நான் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த கேமரா வந்து இப்போ மோஸ்ட்லி இப்போ ரீசெண்ட் டைமில் மோஸ்ட்லி வந்து வெஹிக்கிளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேமரா. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அந்த ஒய்ஃபை கேமரா இருக்கலாம், அதுவே யூஸ் பண்ணலாம். பட் இன்னும் நம்ம வெஹிக்கிள் வந்து ஒய்ஃபை வைக்க முடியாது. பட் அதுக்காக நம்ம டாங்கிள் வாங்கணும். ஸோ அது ஒரு சம் காஸ்ட்டு போகணும், அதில் சிம் கார்டு போடணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாங்கிளுங்கிறது கட் ஆகிறதுனால அந்த நம்ம அந்த டாங்கிளுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு லாபம் தான், அது வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து சிம் பேஸ்டு கேமரா வந்து இப்போ அந்த ஒய்ஃபைக்கு அப்கிரேடாக தான் இந்த சிம் பேஸ்டு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ எல்லாமே நான் வந்து இங்கேயே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைமில் இந்த கேமரா தாங்க நம்ம வெஹிக்கிளுக்கு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த கேமரா வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானே சொல்லலாம். இப்போ வந்து இந்த கேமரா வந்து ஃபுல்லாக அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம லைன் கொடுக்கணும் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கைஸ், இதான் இந்த கேமரா. இது வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது பிராண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ட்ரூ வியூங்க. ஸோ இந்த பிராண்டில் தான் வந்து இந்த சிம் பேஸ்டு கேமரா வந்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு என் பர்சனல் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா ஓவராலாக பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங். ஸோ இதில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகும், வீடியோ ரெக்கார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூப்லெக்ஸ் ஆடியோ இன்டர்கம். அதாவது இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து இன்பில்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த ஸ்பீக்கர் மூலிமா நம்ம வந்து இங்கே வந்து அந்த ஃபோன் மாதிரி, அதாவது 2 பேர் வந்து பேசிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் மூலிமா இங்கே நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நைட் விஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 எல்இடி ஸ்மார்ட் லைட் வந்து கொடுத்துருக்காங்களாமா. ஸோ கலர்ஃபுல் லைட் விஷன் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன், அதாவது இந்த ஹியூமன் டிடெக்ஷன் தாங்க. அதாவது ஹியூமன் பேஸ்டு எந்த ஏதாவது மூவ்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம மோஷன் சென்சார் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இதை வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா மொபைல் ஆப்பு. இது வந்து நம்ம வந்து லைவ் வியூ வந்து மொபைல் ஆப் மூலிமா வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ப்ளேபேக்கும் பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டி கார்டு வந்து 256 GB வரைக்கும் சப்போர்ட் ஆகுங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து வாங்கிக்கலாம். மேபி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா நம்ம வந்து பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ க்ளவுடு ஆண்ட்ராய்டு ஆப்பும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐஓஎஸ்க்கு ஆப் அந்த கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா 3 MB அந்த கேமரா இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து இந்த ரெசல்யூஷனுங்க, இந்த H.265+ அந்த ரெசல்யூஷனில் வந்து இது வந்து இருக்கும். ஸோ மற்றபடி அவ்வளோதாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு கையில் கேமராவை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மேனுவல் புக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பாக்ஸு. இந்த கேமராவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தாங்க. அதாவது நம்ம ஒய்ஃபை கேமரா மாதிரி தான். என்ன அப்படின்னா அதில் வந்து சார்ஜர் அடாப்டர் நம்ம டைப் சி இருந்துச்சு, இதில் வந்து பின் இருக்கும். பட் ஆனால் நம்ம பஸ்ஸில் வந்து அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்க முடியாது. அதுக்கு நம்ம ஆல்ட்ரேஷன் கனெக்ஷனை என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க அந்த சிம் பேஸ்டு கேமரா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே 2 எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை இது பாக்ஸில் கொடுத்த மாதிரி. ஸோ நைட் விஷனில் வந்து நல்ல கலராகவே இருக்குங்க. அப்புறம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம் கார்டும் மெமரி கார்டும் போடுற ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிம் கார்டும் மெமரி கார்டும் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கியூஆர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியூஆர் கோடை வச்சு தான் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி இந்த கேமரா வந்து ஆட் பண்ணணும். இது வந்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும், ஒயர் இந்த லென்த்துக்கு இருக்குங்க. ஸோ ஆக்சுவலி இதோட கேபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுற பட்டனுங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பவர் அடாப்டர் கொடுக்குற கனெக்ஷன். ஸோ இதில் தான் வந்து நம்ம பவர் அடாப்டர் வந்து கொடுக்க போகிறோம். இந்த அடாப்டர் வந்து நம்ம குத்த முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கணும். அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு அதில் தான் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜங்ஷன் பாக்ஸ் தனியாக கொடுக்கணும். அது கன்வெர்ட்ரு, அதாவது டிசி டு ஏசி கன்வெர்ட்டராக இருக்கும். ஸோ அந்த கன்வெர்ட்டர் தனியாக காசு கொடுத்து வாங்கி அது கனெக்ஷன் கொடுத்து அதில் இது பண்ணுறதுக்கு பதிலாக
நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசி பின் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த டிசி பின்னை வந்து கனெக்ட் பண்ணி அது மூலிமா வந்து பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அது எப்படி என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் இதை இப்போ இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒயர் தான். ஸோ இது வந்து நம்ம பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ஒயர் எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா, இது கொஞ்சம் சின்னதாக இருக்கனால நம்ம கொஞ்சம் மேக்ஸிமம் தெரியாத மாதிரியே வந்து எடுத்து போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒயரு. ஸோ இப்போ வந்து அந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம அளவு வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மீட்ரு தேவைப்படும். அப்புறம் 10 மீட்ரு தேவைப்படும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எங்களுக்கு இந்த ஒர்க் இருக்கனால நாங்கள் வந்து ஒரு காயிலாக வந்து வாங்கி வச்சுக்கிறோம். நீங்கள் இப்போது மீட்ரு 10 மீட்ரு அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் காயில் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா. இதே நம்ம வந்து காரு அந்த மாதிரி பண்ணும்போது கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ வந்து முன்னாடி வந்து பின்னாடி லைன் எடுத்தாச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெண்ட்லேருந்து லைன் எடுத்து வச்சுருக்குறோம். இதில் வந்து கனெக்ஷன் கொடுக்கணுங்க. ஃப்ரண்ட் கேமரா மாட்ட போகிறது இங்கே தான். ஸோ எல்லா கனெக்ஷனும் இதுக்குள்ளேருந்து எடுப்போம். இங்கேருந்து இப்போ இதில் மாட்டிடுவோம். இங்கே வரலாம் ஃப்ரண்ட் கேமரா இங்கேயே வந்து வச்சுருவோம். ஒயர் அந்த அளவுக்கு பெருசாக தேவைப்படாது. பேக் கேமராவுக்கு மட்டும் பின்னாடி வரைக்கும் கொண்டு போகணும். நாங்கள் ஃபுல்லாகவுமே இந்த லைன்லேயே வந்து தெரியாத மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேமரா வந்து இப்போ இங்கே வரும். ஸோ இப்போ வந்து பேக் கேமராவுக்கு தான் லைன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து இங்கே நம்ம இங்கே கொடுத்துருவோம். அவுட் வந்து அங்கே கொடுத்துருவோம். ஆக்சுவலி இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமரா எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, கீ ஆன் பண்ணால் ரன் ஆகும், கீ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிரும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஆனில் இருக்க மாதிரி கொடுக்கலாம். பட் என்னென்னா வந்து பேட்ரி டவுன் ஆகிரும். ஸோ நீங்கள் ஒரு 1 டே 2 டேஸில் வந்து கண்டினியூவாக ரன் ஆச்சு, கேமரா ரன் ஆச்சுன்னா வந்து ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து கொடுக்கல. இக்னிஷன் கீ ஆன் பண்ணால் மட்டும் லைன் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு. இது வந்து நம்ம வந்து அந்த கேமராக்குள்ளே போட்டுருவோம். ஸோ அதை நான் போடுறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டு தனியாக வரும். அது கேமரா கூட தான் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். பட் இந்த மவுண்டு கழட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த மவுண்டு மாட்டிட்டு நெக்ஸ்ட் இந்த கேமரா லைட்டாக போட்டு லாக் பண்ணுனா மட்டும் போதுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இது வேணுங்கிற இடத்துக்கு வந்து திருப்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசி பின்னுங்க. ஸோ இந்த பின்னு தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது ஆக்சுவலி வந்து சிசிடிவி கேமரா கொடுக்குற பின்னு தான். ஆக்சுவலி இந்த பின்னு இருக்கிற ஒரு நல்லது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இந்த டிசி பின் வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவே இந்த ஒய்ஃபை கேமரா பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டைப் சி ப்ளஸ் வந்து யூஎஸ்பி வரும். நம்மளுக்கு வந்து இந்த கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து தனியாக கன்வெர்ட்டர் போடணும். பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இதில் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதுங்க. லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் மட்டும் பண்ணால் போதும். அவ்வளோதான், அங்கே கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டும் மெமரி கார்டும் வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். மேலே வந்து மெமரி கார்டு, கீழே வந்து சிம் கார்டு. ஆக்சுவலி நீங்கள் சிம் கார்டு மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணும்போது அந்த கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும். அப்படின்னா தான் வந்து அது போட்டுருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதாங்க. மறுபடியும் இப்போ லாக் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக கேமரா ஆக்டிவேட் பண்ணிட்டு வேணுங்கமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து பேக் பண்ணிடுவோங்க. ஸோ இது வெளியே இருக்காது. ஸோ இது வந்து பேக் கேமரா மாட்டியாச்சு. ஃப்ரண்ட்லி வந்து கேமரா கனெக்ஷன் கொடுத்து மாட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து கேமரா ஆன் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சுங்க. நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் டிவைஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு ப்ளூடூத் மட்டும் ஆன் பண்ண சொல்லுது. நம்ம ப்ளூடூத் மூலிமாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேன் மட்டும் பண்ணால் போதுங்க. ஸோ நம்ம சிம் கார்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அந்த மாதிரி வந்துடும். இல்லை நேம் வேணுன்னா நேம் வந்து கொடுத்துக்கலாம். சும்மா F1 கேமரான்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து இப்போ லைவ் வந்துருச்சுங்க. ஸோ ஃபினிஷ்டு வந்து நம்ம ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். இந்த QR கோட் நம்ம சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கேமராவை. ஸோ நம்ம வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணால் இங்கே மாறுங்க. கொஞ்சம் மேலே தூக்குங்க, ரொட்டேட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வியூ பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி பேக் கேமரா இது ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நம்ம எவ்வளோ கேமரா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் டிடெக்ஷன் அந்த இது வந்து அலர்ட் வந்து வரும். ஸோ அதை நம்ம வேணுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், வேணுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம்.
search after the device is இதுக்கு வந்து F2 கேம் கொடுப்போம். ஸோ இது ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. ஸோ இது வந்து ப்ரோ இது கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமரா. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எப்போ வேணாலும் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. அதுக்கு வந்து கீ மட்டும் ஆனில் இருந்துச்சுன்னா போதும். ஸோ வேறு எதுவுமே வேணாங்க. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த பஸ்ஸுக்கு வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த கேமரா வந்து நம்ம எந்த வெஹிக்கிளுக்கு வேணாலும் ஃபிட் பண்ணலாம். பட் இது வந்து ஹிடன் கேமராவாக இருக்காது, ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சின்ன லோடு வண்டி, ஸோ அந்த மாதிரி எந்த வண்டிக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து அவுட்டோர் கேமராவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் கேமரா, உள்ளே மட்டும்தான் வைக்க முடியும். இதே மாதிரி சிம்பேஸில் வந்து அவுட்டோர் கேமரா இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இன்னொரு கேமரா வந்து அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓவரால் இதுதான். ஆக்சுவலி வந்து ஒய்ஃபை கேமரா போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் வைக்கணும். பட் சிம்பேஸில் வந்து அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து அதை விட இது கம்மியாகும். பட் ஆனால் இதே கேமராவை வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கும் மாட்டிக்கலாம். ஸோ இதே டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கேமராவுமே அவைலபிளாக இருக்குது. அதோட ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அன்பாக்சிங் அந்த கேமரா நம்மக்கிட்ட இருக்குது, அதை வந்து நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ இந்த கேமரா வந்து அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம சிம் கார்டு போட்டோம் அப்படின்னா அது ரீசார்ஜ் மட்டும் பண்ணால் போதும், எந்த தொந்தரவும் இல்லை. அது ஒய்ஃபை போடணும், அது போடணும். மேபி ஒய்ஃபை இருந்துச்சுன்னா பிரச்சனை, ஒய்ஃபை இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒய்ஃபை இல்லாதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டக்குன்னு இதை சிம் கார்டு மட்டும் போட்டு விட்டுனா வேணும்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், வேணாட்டி எப்படி வந்து விட்டுலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இன்னொரு ரிவ்யூ அண்ட் இன்னொரு ப்ராடக்டோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த கேமரா உங்களுக்கு யாருக்கா வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் தரேன். நீங்கள் வந்துட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணி வந்து கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு குட்டான கேமரா தான். ஸோ இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த கேமரா வந்து நிறைய வெஹிக்கிளுக்கு வந்து நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களே ஓகே. ஸோ ஓகேங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.